இதோட விலையை நீங்கள் அதிகமாக கொடுத்து போய் வாங்கி ஏமாறாதீங்க. இதோட பணம் கொட்டுன்னு சொல்லி ஏமாறாதீங்க. என்ன சாமி நான் சொல்கிற கருத்து, மன்னர்கள் காலத்தில் செங்கோல்னு ஒன்று பாட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த செங்கோலே வந்து இந்த கருங்காலி தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அப்போல்லாம் மன்னர் வந்து எழுத்து எல்லாம் கிடையாது, பத்திரம் போக்கெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ இதோட வைப்ரேஷன் என்னன்னா, அந்த மரம் தான் அவங்களுக்கு மன்னராக்க உதவி பண்ணியிருக்கு. அப்பேற்பட்ட மருத்துவ குணம் உள்ளது சாமி இந்த மரம் வந்து. உங்களுக்கு இந்த மாலையை பற்றி இன்னும் விவரம் சொல்கிறது தான், கருங்காலி மாலையை பற்றி சொல்லணும்னா சாமி, வீட்டுகளில் வந்து நமக்கு இந்த தூள் கொட்டினா இல்லையா, அதோட ராவண தூள், தேய்ச்ச தூள், இது எதுவுமே வேஸ்ட் ஆகாது சாமி. வாழை மரம் மாதிரி இதோட மர சத்தியெல்லாம், இது கருங்காலி மர தூள் சாமி. இதை நீங்கள் இப்படி வச்சு இந்த பாருங்க, இப்படி பொருத்தி விட்டீங்கன்னு வச்சுங்க, இது வந்து அந்த சூடத்தை அப்படி தூளை எரிஞ்சு இது துண்ணூறா மாறிடுது. அந்த பாருங்க அங்கே துண்ணூறு இருக்குது. இது துண்ணூறாயிரம் நீங்கள் காலையில் பூசிக்கலாம். துண்ணூறா மாறிடுது. துண்ணூறா மாறி இதோட சக்தி வந்து இப்போ இதை வீட்டில் வந்து இந்த புகை வருது இல்லைங்களே, அந்த சூடு அமர்ந்தோடனே இந்த புகை வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் புகை வரும். அப்போ அந்த புகை வரும்போது வீட்டில் வந்து 4 மூலைக்கும் காட்டிட்டு வாசலில் கொண்டு வந்து இந்த இதை வச்சிடணும். உள்ளே இருக்க தீய சக்தியை வெளியே தள்ளி விட்டு நிம்மதியாக இருக்கும். அன்றைக்கி பூரா நல்லா தூக்கம் வரும். ஆமாம் சாமி, இப்படி இருக்குங்க இல்லையா, இது ஒரு 4 மூலைக்கு இப்படி காட்டணும். அடுப்படியாக இருந்தாலும் 4 மூலை காட்டணும், பாத்ரூமாக இருந்தாலும் 4 மூலை காட்டணும். மூளைகள் எங்கே இருக்கோ அப்படி காட்டிட்டு அப்படியே கொண்டு வந்து இதில் புகை வருது பாருங்க. இப்போ நானே அதை தான் பொருத்தி வச்சுருப்பேன். வந்தோடனே பார்த்துருப்பீங்க நீங்கள், இந்த புகை தான் வரும். இதோட சக்தியை வந்து அப்படியே கொண்டு வந்து வாசலில் வந்து வெளியே வச்சுட்டிங்கன்னா அப்படியே எல்லாம் ஓடி போயிடும். உன் குலதெய்வம் பேச ஆரம்பிச்சிடும். இந்த சக்தியோட என்ன ஒரு வைப்ரேஷன்னா, நம்ம குலதெய்வம் நமக்கு வந்து தெரியறது அதோட வேலை. அப்போ ஒரு மனிதனுக்கு வீடு சுத்தமாயிட்டா ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வம் வந்துடுமா இல்லையா? எதுக்கு 48 நாள் 50 நாள் விரதம் இருக்கிற சொல்கிறாங்கன்னா, இந்த கறி மீன் கெட்ட பழக்கங்கள் தண்ணி கிண்ணி போடாது எல்லாமே நமக்கு வந்து சுத்தமாயிட்டா தெய்வம் வந்து அண்டிருங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் 48 நாள் விரதம் இருப்பாங்க. அது மாதிரி தான் இதோட புகையை வந்து நம்ம உள்ளே சுற்றி போடும்போது அம்புட்டு சுத்தமாயிட்டோம்னா தெய்வம் வந்து வண்டிக்கிறது. இப்போ நைட்டில் படுக்கும்போது எப்படி நார்மலாக போட்டு படுக்கலாம்? கண்டிப்பாக போட்டு படுக்கலாம். மாலைகள் வந்து குத்துவோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கழட்டி வைக்க சொல்லுவோமே தவிர, மற்றபடி நீ என்ன வேணாலும் இந்த ஒரு மணி கண்ட மணியெல்லாம் போட்டுக்கோம் இல்லையா, இது மாதிரி போட்டுக்கலாம். நூலில் கட்டுறதா, செம்பு கம்பியில் கட்டுறதா, வெள்ளியில் கட்டுறதா? மெயினாக செம்பு கம்பியில் தான் மெயினாக கட்டணும். ஏன்னா செம்பு செவ்வாய்க்கு அதிபதி இல்லையா, முருகப்பெருமானுக்கு உள்ள ஒரு சக்தி செம்பில் தான். வெளியில் வந்து அவங்க அழகுக்காண்டி இதெல்லாம் போடுறதா தவிர மெயினாக நாங்கள் செம்பில் தான் கட்டி தருவோம். இந்த பாருங்க, இந்த செம்பை தயார் பண்ணி நம்மளே கட்டி கொடுக்கறனால இதோட இது இருக்குது. ஆமாம், இது வெள்ளி, இது செம்போட விலையை நீங்கள் அதிகமாக கொடுத்து போய் வாங்கி ஏமாறாதீங்க. இதோட பணம் கொட்டுன்னு சொல்லி ஏமாறாதீங்க. என்ன சாமி நான் சொல்கிற கருத்து.